பிள்ளையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேள். ஏன் தெரியுமா? ஒருவர் உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்று உனக்கு சொல்லி இருக்கிறேன். யார், எந்த நபர், ஏன் உன்னை நினைத்து அழுகிறார் என்று சொல்ல போகிறேன். ஒரு சில நபரை என் தங்க பிள்ளை முழுமையாக நம்பியது. அவர்களோ மற்றவர்கள் பேச்சை கேட்டு என் தங்க பிள்ளையை தரம் தாழ்த்தி, ஏமாற்றி, பொய் சொல்லி பல கஷ்ட விஷயங்களை என் தங்க பிள்ளைக்கு ஒரு சில நபர் கொடுத்து சென்று விட்டார்கள். என் தங்க பிள்ளை இன்னும் அழுது கொண்டே, தாயே, நேர்மையாக தான் இருந்தேன், உண்மையாக தான் நடந்தேன், நியாயமாகவும் இருந்தேன். ஆனால் நான் வாழ்க்கையாக யாரை நினைத்தேனோ, வாழ்க்கை முழுவதும் எவர் என்னுடன் இருப்பார்கள் என்று முழுமையாக நம்பினேனோ, அவர்கள் 3 நபருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பேச்சை மட்டுமே கேட்டு அவர்களுடைய செயலால் என்னுடைய உறவுகளை பிரித்து வைத்து விட்டார்கள். ஆனால் இது எப்பொழுது புரிய போகிறது, எப்பொழுது தெரிய போகிறது என்று என் தங்க பிள்ளை என்னிடம் கேட்டது. ஆம் என் தங்க பிள்ளையே, அதற்குண்டான நேரம்தான் வந்து விட்டது. அவர் ஒரு சில ஏமாற்றத்தை சந்தித்து விட்டார்கள். எப்படி என் தங்க பிள்ளையே? உன்னை எப்படி ஏமாற்றினார்களோ, உனக்கு எப்படி துரோகம் செய்தார்களோ, உன் முதுகில் எப்படி குத்தினார்களோ, அதே போல் அவர்களை ஒரு நபர் ஏமாற்றி விட்டார். இப்பொழுது உன்னை நினைத்து, எப்படி உனக்கு துரோகத்தை செய்தார்கள் அல்லவா, உன்னை நினைத்து இப்பொழுது அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எப்படி உன்னிடம் பேசுவது, எப்படி உன்னை பார்ப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் இப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாய் நியாயமான நபருக்கு கஷ்டத்தை கொடுத்து அநியாயம் செய்பவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் நல்வாழ்க்கை அமைத்து தந்துவிட்டீர்களே தாயே என்று இந்த தாயை நீ திட்டினாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, பொறுமையாக இரு. காலம் கனியும் வரை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் செய்து வா, நிச்சயம் உனக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லினேன். இப்பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதே போல உனக்கு என்ன செய்தார்களோ அதற்கு இரட்டிப்பு பலனாக அவர்களுக்கு தண்டனை அளித்து விட்டேன். இப்பொழுது அவர்கள் திருந்தக்கூடிய நேரம். இவர்கள் எப்படி திருந்துவார்கள் என்று நினைக்கிறாயா? நான் திருத்தி கொடுக்கிறேன். அதற்காக நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான், என்னை நினைத்து 12 நாட்கள் நீ விரதம் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நீ தெரிந்து கொள்ளலாம். அதே போல் 12 நாட்கள் நீ விரதம் இருந்தால் நிச்சயமாக நீ நினைத்த நபர் உன்னை தேடி, நீ தேடி செல்ல வேண்டாம், உன்னை தேடி வருவார்கள். இந்த வரம் தரும் வாராகி தாய் நிச்சயமாக உன்னை தேடி வர வைப்பேன். நீ பட்ட வலிகளுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் பலன் கிடைப்பதற்கு நான் நிச்சயமாக உதவி செய்ய போகிறேன். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை சிறப்பாக கொடுத்து விட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையை நன்மையாக மாற்றி நல்ல காலம் பிறப்பெடுத்து உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். அதற்காக எண்ணி நீ 12 நாட்கள் எனக்காக விரதம் இருக்க வேண்டும். உன் இல்லத்தில் நானும் விட்டு சென்ற உறவும் விரைவில் உன்னை தேடி வர வைக்க இந்த தாய் நிச்சயமாக முதலில் உன் இல்லத்தை தேடி வர வைப்பேன். விட்டு பிரிந்த உறவு உன்னை தேடியும் நான் வர வைப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. ஆனால் என்னை முழுமையாக நம்பி எண்ணி 12 நாட்கள் நீ விரதம் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தொலைபேசியில் மூலியமாக தொடர்பு கொண்டு நீ செய்துவிட்டால் எண்ணி 12 நாட்களில் நீ நினைத்த உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும். இந்த தாயை ஒரே முறை நம்பிப்பார் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சி என்னுடைய தங்க பிள்ளைகள் அனைவருமே சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஆன்லைன்ல ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பட்டு புடவையும் நாணயம் 12 நாட்கள் வேண்டுதல் வச்சு நியாயமான கோரிக்கைக்கு ஆன்லைன்ல கொடுத்திருந்தோம். அதே போல இந்த வருடம் அம்பாள் நமக்கு 3 மாதம் கொடுத்திருக்காங்க ஆன்லைன் மூலியமா. இப்போ நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா பட்டு புடவையும் நாணய விளக்கும். இந்த நாணய விளக்கு நியாயமான கோரிக்கைக்கு எண்ணி 12 நாட்கள்ல வேண்டுதல் நடத்தி கொடுக்கும். அது பண பிரச்சனையாலும் சரி, கடன் பிரச்சனையாலும் சரி, செய்வன பிரச்சனையாலும் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயத்துல நீங்க ஆன்லைன் மூலியமா புக் பண்ணி, இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு புக் பண்ணி நீங்க இந்த 3 மாதத்திற்கு மட்டும் இந்த ஆன்லைன் பதிவை நீங்க செஞ்சுக்கலாம். நியாயமான கோரிக்கையா இருக்கணும், அதற்கு மட்டும் தான் பூஜை போட்டு தரப்படும். இந்த வாய்ப்பை எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த 3 மாதம் மட்டும் தான் ஆன்லைன், அதுக்கப்புறம் ஆன்லைன் கிடையாது.
மறக்காம மற்றவர்களுக்கும் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்துக்காக. தங்க பிள்ளைகள் அம்பாள் நேத்து தான் உத்தரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த பதிவு நான் போடுறேன். சரிங்களா தங்க பிள்ளைகளா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். தம்பி உங்க பேரு? முத்து பிரபு. எங்க இருந்து வரீங்க? ராமநாதபுரம் மாவட்டம். அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க? எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அம்மாவோட வேண்டுதல் வச்சுருக்கேன். வேலை கிடைக்கணும் வேண்டுதல் வச்சீங்க. அம்பாள் எத்தனை நாள்ல வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? 10 நாள் நடத்தி கொடுத்தாங்க. 10 நாள்ல வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்களா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்பி நன்றி சொல்லிடுங்க அம்பாளுக்கு.